இந்த வருஷம் யாராருக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு வேலை கிடைக்கும். கடகராசிக்கு வேலை போன்னு அதுக்கு பின்னாடி வேலை கிடைக்கும். சிம்ம ராசிக்காரவங்க இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்து துலா ராசிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி கும்ப ராசிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை யாருக்கு பறிபோக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை போகும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு வேலை பறிபோகும், உடனே கிடைக்காது. அதனால கொஞ்சம் இருக்கிற வேலையை நீங்க கைப்பற்றிக்கங்க. கன்னி ராசிக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால நீங்களே முன்னாடியே அட்வான்ஸா வேற எங்கேயாவது ட்ரை பண்றது ரொம்ப சிறப்பு. விருச்சிக ராசிக்கு கெட்ட பேரோட வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நீங்க முன்னெச்சரிக்கையா யார் வம்பு தும்புக்கும் போயிடாதீங்க. அதுக்கடுத்து மகர ராசிக்கு வேலையில பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். இவங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, மற்ற ஒரு வேலையில ஒரு ஒரு சின்ன சின்ன கவனத்தை சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த பிரச்சனைகள் சரியாகும். அதிகப்படியா அக்டோபருக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல வர்ற பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையுடன் காத்திருக்கவும்.